ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ரூ. 1,00,00,000 வந்து சேமிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா சாத்தியம் தான். கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். யாராலயும் பண்ண முடியும். அதுக்காக பேசிக்கா வந்து உங்ககிட்ட ஒரு ரூ. 10,00,000 நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சிருக்கணும். இந்த ரூ. 10,00,000 சேமிக்கிறதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதுக்காக தான் நெறைய சேவிங்ஸ் அது இதெல்லாம் பண்ணி தான் நம்மளால கண்டிப்பா இந்த ரூ. 10,00,000 கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிக்க முடியும். பட் இந்த ரூ. 10,00,000 வந்துருச்சு அப்படின்னா, இந்த காசே வந்து டபுள் ஆகி கிட்டத்தட்ட ரூ. 1,50,00,000 வரைக்கும் கூட உங்களால உங்களுடைய லைஃப் டைம்லேயே பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் 12% கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியணும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த 72 ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி 72 டிவைடட் பை இந்த 12% போட்டிங்க அப்படின்னா 6 வருஷம் வருது இல்லையா? இப்போது இந்த 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த காசு டபுள் ஆகிட்டே வரும். பட் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு எஃபோர்ட் போட்டு இன்னும் ஒரு 1% ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா 13% கிடச்சிருச்சு அப்படின்னா 72 டிவைடட் பை 13% போட்டிங்க அப்படின்னா 5.5 வருஷம் வரும். ஸோ 5.5 வருஷத்தில் உங்களுடைய காசு டபுள் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த ரூ. 10,00,000 வந்து நீங்கள் இந்த 13% வட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ஆகிறதுக்கு 5.5 வருஷம் ஆகும். 40 லட்சம் ஆகிறதுக்கு 11 வருஷம் ஆகும். 16.5 வருஷம் ஆகும்போது 80 லட்சம் ஆகியிருக்கும். அதே மாதிரி 22 வருஷம் ஆகும்போது உங்ககிட்ட 1,60,00,000 இருக்கும். இந்த 1,60,00,000 ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்கு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு வந்து இந்த மொத்த அமௌண்ட் உங்கள் கையில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து இப்போ ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக வந்து 12.5% வந்து வாங்குறாங்க கவர்மெண்ட். பட் அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. 15% கணக்கு பண்ணுவோம். ஸோ 15% இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,36,00,000 கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட் அப்படியே உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஆனால் இந்த பண வீக்கம் வந்து 22 வருஷமாக இந்த காசோட மதிப்பை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கும். ஸோ அது எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்கள் காசு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போது இன்ஃப்ளேஷனுங்கிறது பண வீக்கம் வந்து கவர்மெண்ட் டேட்டா படி ஒரு 7% 6லேருந்து 7% சொல்கிறாங்க. ஸோ நம்ம 7% எடுத்துப்போம். இந்த 7% பணவீக்கத்தை நீங்கள் இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர் மணி கேல்குலேட்டருங்கிற ஒரு கேல்குலேட்டர் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் வேல்யூ அதாவது ஃப்யூச்சரில் வர மணியோட ப்ரெசன்ட் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு கேல்குலேட்டர் கூகுளில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7%ல் இந்த அமௌண்ட் வந்து 30 லட்சம் ஆகுது. அதாவது இன்றைக்கி 30 லட்சத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ ஸோ அந்த மதிப்பு தான் இந்த 1,36,00,000க்கு 22 வருஷம் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போது இந்த 30 லட்சங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம். பட் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற 30 லட்சத்துக்கு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்? உண்மையிலே இன்றைக்கி ஒரு 30 லட்சம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் இல்லையா? ஸோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் இந்த 1,36,00,000ங்கிறது. ஸோ இந்த அமௌண்ட்டாச்சும் உங்கள் கையில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போவே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த ரூ. 10,00,000 நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கணும். ஸோ இந்த ரூ. 10,00,000 உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அது ஒரு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 1,50 கோடி உங்களால் சேமிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப வருஷம் தாண்டி தானே வருது அப்படிங்கிறதால நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ எப்போ வந்தாலுமே காசு வந்து காசு தான். இந்த 30 லேக்ஸுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இன்றைக்கி இருக்கிற வேல்யூக்கே. ஸோ இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும். எப்போவுமே இந்த ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எத்தனை வருஷத்தில் உங்கள் காசு டபுள் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வருஷம் வந்து ஒரு 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நல்ல ஸ்கீம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எந்த வருஷம் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் இந்த இப்போ இருக்கிற என்ன வேல்யூவில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இல்லாட்டினா ஒரு வீடியோவாக கூட நான் போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் சேவிங்ஸையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி தான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் மட்டுமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு 10% எல்லாம்
மினிமம் ஒரு 7%, 8% எல்லாம் குடுக்குற சேவிங் ஸ்கீமெல்லாம் இருக்குது. பிபிஎஃப், அப்புறம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா இதெல்லாமே. ஸோ அதுலலாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8, 10 வருஷம் எடுக்கும் உங்களுடைய காசு ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆகுறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் எல்லாம் ஆகும்போது வந்து ஜஸ்ட் ஒரு 2 டைம் தான் டபுள் ஆகியிருக்கும். ஸோ ஒரு ரூ. 10,00,000 ஒரு 30, 40 லட்சமா தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து அப்படியே கம்மியாகியிருக்கும். இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து அத அப்படியே சாப்பிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் நீங்க லாக் ஆகாம, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய சேவிங்ஸை வந்து கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.